ஹாய் காய்ஸ், ஹோம்மேட் சர்லாக் செய்ய நான் சொல்கிற பொருளாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. 2 கை அளவு அரிசி எடுத்துக்கோங்க. 1 கை அளவு சாம்பார் பருப்பு, 1 கை அளவு பாதாம் பருப்பு, 2 கை அளவு உளுந்து, 2 கை அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாதாமோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த பாதாமை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஹாட் வாட்டர் வச்சு இதில் இந்த பவுலில் ஊற்றிடுங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் சோக் ஆனால் போதும். அதோட தோல் நம்ம உரித்தோம்னா ஈஸியாக வந்துடும். பாதாம் தோலோடு சேர்க்கக்கூடாது, நம்மளே தோலோடு சாப்பிடக்கூடாது, வேகமாக டைஜஸ்ட் ஆகாதுங்க. நான் ஜவானுக்கு இந்த செர்லாக் 5 மந்த் பாதியிலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பவுட்ரு பண்ணாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்காது, பசி தாங்காது, அழுதுகிட்டே இருப்பான். இது கொடுத்ததுலேருந்து அவன் வாட்டுக்கு இருக்காங்க, நல்ல டைஜஸ்ட் ஆச்சு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரிசி பருப்பு உளுந்து இதெல்லாம் நம்ம நல்லா கழுவிக்கோங்க. 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்து நம்ம கழுவி வச்ச அரிசி பருப்பை நல்லா பரப்பி விட்ருங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியை வடிச்சுக்கோங்க. இதை ஒரு நாள் வீட்டுக்குள்ளே காய வைங்க, வெயிலில் காய வைக்காதீங்க. நல்லா ஈரப்பதமே இருக்கக்கூடாது, ஈரப்பதமே இல்லாமல் அரைச்சா தான் இது கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நான் பாதாமோட ஸ்கின்னையும் பீல் பண்ணி எடுத்துட்டேன். இதையும் இந்த அரிசியோடு நல்லா காய வச்சுருங்க. இப்போ தெரியுதா? இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அதோட ஸ்மெல் ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா ஸ்மெல் கொடுக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல். இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கை விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு. அதனால் லைட் ப்ரௌன் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. நான் டெய்லியுமே ஜவானுக்கு காலைல இந்த ஹோம்மேட் சர்லாக் தாங்க கொடுக்குறேன். மத்தியானம் நான் கேப்பை ஊற வச்சு அதில் 2 பால் எடுத்துகிட்டு அதையும் இதே மாதிரி ஒரு சட்டியில் போட்டு நல்லா கிண்டிட்டு அதை நல்லா களி மாதிரி ஆனோடனே கொடுப்பேங்க. இப்போ இது ஆறிச்சு, ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்த நான் சொல்கிறத எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு ஓமம், பால் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 கை அளவு பொரிகள் எடுத்துக்கோங்க. இதுவுமே அந்த சீரகம் நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும். ஓமம் போட்டால் சளி பிடிக்காது. பால் பெருங்காயம் குழந்தைங்க கக்க மாட்டாங்க, நல்லா செவிக்கக்கூடிய சக்தியும் பெருங்காயத்துக்கு இருக்குங்க. அதையும் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஆற வச்சுருங்க. கண்டிப்பாக சீரகம், பால் பெருங்காயம், ஓமம் கண்டிப்பாக போடுங்க. பொரிகளை கூட நீங்கள் போடலைன்னா வேண்டாங்க. இப்போ இதை ஆற வச்சு தான் நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. நல்லா பவுட்ராக அரைங்க. இப்போ இந்த மாதிரி பவுட்ரு ஆயிடுச்சு. இதை நீங்கள் சல்லடையில் சலித்தாலும் சரி, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. நான் நல்லா அரைச்சனால நான் சல்லடை சடிக்கலை. இந்த மாதிரி ஒரு ஈய பாத்திரம் எடுத்துக்கோங்க. சில்வர் எடுக்காதீங்க, சில்வர் டக்குன்னு அடி பிடிக்கும். இதில் 2 டீஸ்பூன் இந்த ஹோம்மேட் சர்லாக்கை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா கெட்டிப்படாமல் கிண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கெட்டிப்படாமல் கிண்ணோடனே நீங்கள் மிச்ச கிளாஸ் தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பேபி கொடுக்குறா இருந்தால் 1 டீஸ்பூன் கொடுங்க. அவங்க சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு 2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட்டிப்படாமல் கிண்ணோடனே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரிஜினல் பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் நான் கொஞ்சோண்டு சேர்த்து தான் ஜவானுக்கு கொடுப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஜவானுக்கு நான் இனிப்பே போடாமல் தாங்க கொடுத்தேன். சுத்தமாக சாப்பிடவே இல்லை, அவ்வளோ ஒரு அழுகை. இப்போ நான் ஒரிஜினல் பனங்கல்கண்டு இந்த மாதிரி சுத்தமான முறையில் செஞ்சது நான் வாங்கினேன். அதை சேர்த்து நான் கொடுத்தோன்னே அவன் நல்லா சாப்பிட்டான். இது டூப்ளிகேட் பனங்கல்கண்டு சொல்ல முடியாது, இது கலப்படம் கலந்த பனங்கல்கண்டு. இதில் நிறைய தூசிலாம் இருக்குங்க. உங்களுக்கு ஒரிஜினல் பனங்கல்கண்டு கிடைக்கலைன்னா நீங்கள் இந்த கலப்பட முறையில் செஞ்ச பனங்கல்கட்டை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சிருங்க. கரைச்சிட்டு வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க இந்த சர்லாக்கை. இப்போ பார்த்தீங்க அப்படியே நுர பொங்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கெட்டியாக கிண்டிக்கிட்டே இருங்க.
ரொம்ப கெட்டியாக கிண்டிடாதீங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் 6 மந்த் தான் ஆகுது பேபிக்கு. அப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் டைஜஸ்ட் ஆகணும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கணும்ல. நான் வந்து மத்தியானத்துக்கு வந்து கேப்பை ஊற வைக்கிறேங்க. நீங்கள் வந்து ஒரே தான் இந்த இதே கொடுக்காம மத்தியானத்துக்கு வந்து இந்த கேப்பை கொடுங்க. நைட்டுக்கு வந்து நான் வந்து கடையில் வாங்கின செர்லாக் தாங்க கொடுப்பேன். காலைல மட்டும் தான் அந்த ஹோம்மேட் செர்லாக். ஏன்னா நம்மளுக்கே ஒரு இதாக சாப்பிட்டா போர் அடிச்சும்ல, அப்போ குழந்தைங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிண்டினா போதுங்க. அவ்வளோதான், ஹோம்மேட் செர்லாக் ரெடி. இதை ஆற வச்சதும் ஊட்டி விடலாங்க குழந்தைக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.